நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பார்த்து பார்த்து வளர்க்குற நம்ம பசங்க நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. உங்கள் பசங்க காலேஜோ ஸ்கூலோ படிக்கிறாங்கன்னா அவங்களோட அந்த ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டு செலவு, மளிகை சாமான், அடுத்த மாதம் செலவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இஎம்ஐ, ஹவுசிங் லோன், எஜுகேஷனல் லோன், டூ வீலர் லோன், உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பசங்களுக்கு தேவையான டெய்லி லஞ்ச், அவங்க ஈவினிங் வரத்துக்குள்ளே நம்ம செய்து வைக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸு, இன்றைக்கி ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களை திட்டிருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் கூட வந்திருக்கலாம், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தலைவலி வயிற்று வலி கூட இருந்திருக்கலாம். இதையும் தாண்டி உங்கள் பசங்களை நீங்கள் படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி, என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி பசங்களோட இந்த ஒரு நாள் லைஃப் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பசங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எனிமின்னா அது மொபைல். அதில் பெரியவங்க நாமளே அதில் அடிக்ட் ஆகிட்டோம். மொபைல் இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் இருக்க முடியல. பசங்களுமே ஈவினிங் வந்ததுமே மொபைல் பார்க்கணும்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், மூவிஸு, படம். அப்புறம் இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ஏதாச்சும் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வரக்கூடிய அந்த டிஸ்ட்ராக்ஷன், அதாவது லவ்னு சொல்லக்கூடிய விஷயம், இந்த விஷயம் கிடக்காமல் நம்ம யாருமே ஒரு பேரண்ட்டாக ஆகியிருக்க முடியாது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் நார்மலாக எடுத்துக்கணும் பேரண்ட்ஸு. ஓகேங்களா? இது நார்மலாக ஒரு ஃபுட்டு மேலே வரக்கூடிய அட்ராக்ஷன் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஐஸ்கிரீம் மேலேயோ, ஒரு பீஸா மேலேயோ, இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ற அந்த அட்ராக்ஷன் நார்மல் இந்த ஏஜில். அதே மாதிரி தான் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வரக்கூடிய அந்த அட்ராக்ஷனையுமே நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டு, நீங்கள் எப்படி இல்லைப்பா இந்த ஜங்க் ஃபுட் உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி இதையுமே நாசுக்காக சொல்லக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். நாமளுமே ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே அட்ராக்ட் ஆகாமல் பேரண்ட்டாக வரலை. ஓகேங்களா? அண்ட் இன்றைக்கி அவங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அவங்க செய்யாத தப்புக்கு ஏதாவது திட்டிருக்கலாம். மேபி அவங்க ஒரு ஹோம்ஒர்க் மறந்துட்டு கூட இன்றைக்கி போய் அதுக்காக அவங்க திட்டி வாங்கி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பேட் டேவாக இருக்கலாம். இப்போ அவங்க குழந்தைங்க அதே மூடோடையும் அவ்வளோ பசியோடையும் வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் குழந்தைங்க ஏதாவது பேசிட்டா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என் குழந்தை என்ன ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கானோ, மேபி அவங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட குழந்தைங்க வருத்தப்படுவாங்க. ஸோ இதில் நம்மளோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசுகிறதில்ல. உட்காந்து பேசணும். ஃபேமிலி டைம் நமக்கு வேணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளுமே குழந்தைங்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்,